சிஏஜியோட அறிக்கையில் வந்து முக்கியமாக சொல்கிறபடி ஒரு விஷயத்தை வந்து மேற்கோள் காட்டணும். என்ன அப்படின்னா, உபரி நிதி அப்படின்றது தமிழக அரசிட்ட இன்னைக்கு வரையுமே கிடையாது. இன்னைக்கு வந்து மிகவும் பின்தங்கிய மாநிலம் சொல்லுகிற உத்தரப்பிரதேசம் உபரி நிதியில் நம்பர் 1 இருக்கு. மிகவும் முன்னேறிய மாநிலங்கள் 11.44% எடுத்து நாங்கள் தான் இந்தியாவிலே முன்னேறிய மாநிலம் சொல்லுகிற தமிழகம் உபரி நிதி லிஸ்ட்ல எங்கம்மா இருக்கு? 26வது இடத்துல இருக்கு. மெட்ரோவுக்கு 60% கம்பல்சரி மத்திய அரசு நிதி கொடுக்கும். அதில் மாற்றே கிடையாது. அது ஒரு தமிழ்நாடுக்கு மட்டும் கொடுக்குறது கிடையாது, இந்தியாவுக்குள்ள கொடுப்பாங்க. சரிங்களா? திட்டங்கள் அறிவிக்கிறது வந்துட்டு அவ்வளவு பெரிய குற்றமா என்ன சார்? இதனால எவ்வளவு பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க? நான் சொல்லுங்க. இன்னும் அந்த மக்களை நீங்கள் கையேந்திர நிலைமைக்கு ஏன் வச்சிருக்கீங்க தானே கேட்குறோம். உங்ககிட்ட வேலை வெட்டி தான் கேட்குறோம், வேட்டி சில கேட்கல. உபரி நிதி எங்க? சிஏஜி அறிக்கைப்படி அந்த உபரி நிதி எங்க போச்சு? கிட்டத்தட்ட வாங்குற கடன் எல்லாம் நீங்க எப்படி செயல்படுறீங்க? இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நீங்க என்ன பண்றீங்க? இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க மாண்புமிகு உதயநிதி அவர்கள் வந்து எங்கேயுமே போகாம உட்கார்ந்த இடத்துல சந்திரபாபு நாயுடோட பையன் லோகேஷ் 1.20 லட்சம் கோடிக்கு சுந்தர் பிச்சையிடம் பேசி கூகுளோடைய ஏஐ செயற்கை நுண்ணறிவோடைய மையத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது எவ்வளவு பெரிய சாதனை. நீங்க இந்த பையனை போறேன், அந்த பையன் துபாய்க்கு போறேன், சிங்கப்பூர் போறேன், ஜெர்மனிக்கு போறேன், லண்டன் போறேன், இந்த நாட்டுக்கு போறேன், அந்த நாட்டுக்கு போறேன் போய் என்ன பண்ணீங்க? கடன் வாங்குற மாநிலத்தில் நம்பர் 1 நீங்க இருந்து கடனை வாங்கி நீங்க இலவசத்தை நோக்கியும் கடனை நோக்கியும் வட்டி கட்டுறதுக்கும் சம்பளம் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் நீங்க செலவு பண்ணுறீங்க தவிர உள்கட்டமைப்பு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க 4 வருஷம் ஆட்சிக்கு இருந்தீங்க, எவ்வளவு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க? இன்னைக்கு மத்திய அரசு கொடுக்குற 13,000 கோடி பல டிபார்ட்மெண்ட்ஸ் என்ற நிதியை மாநில அரசு திருப்பி அனுப்பியிருக்குது. தெரியுமா உங்களுக்கு? 13,000 கோடி நிதியை திருப்பி அந்த கல்வியிலே ஒரு 600 கோடி திருப்பி அனுப்புறாங்க. ஏன் அனுப்புறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அப்ப திட்டமிடல் இல்லை, எதுவுமே திட்டமிடல் இல்லை. ஸோ கொரோனா காலத்தப்ப பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்துட்டு அவங்க செலவு பண்ணிட்டாங்க அதிமுக சைட்ல இருந்து. ஸோ நாங்கள் தான் வந்துட்டு முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட 0லேருந்து நாங்கள் ஆரம்பிச்சோம் அப்படின்றாங்க. எடப்பாடி அவர்கள் ஆட்சி வந்த 1.5 நிமிஷத்துல தான் கொரோனா ஸ்டார்ட் ஆச்சு. அந்த கொரோனானா என்னன்னே தெரியும். கொரோனானா என்னன்னே தெரிந்த டைம்லேயே கூட கொரோனாவை சமாளித்து மக்கள் நல பணிகளை செய்து அதன் மூலம் வந்து பொருளை ஈட்டி அதன் மூலம் வந்து நம்ம ஜிடிபியை ஏற்றி இங்கே ரன் பண்ணது பெருசா? கொரோனானா எல்லாம் தெரிஞ்சிச்சு, கொரோனா போக போகுது. மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவி வைக்கிறவர் கொரோனா வந்து இந்தியாவுக்குள்ள வேர்ல்டு விட்டே போயிட்டு இருக்கு. அது எச்சங்கள் கொஞ்சம் இருந்துச்சு, அவ்வளோதான். அதே இதே நீங்கள் இதில் போய் கம்பேர் பண்ணுறது எப்படி இருக்கும்? வருமுன் காப்புன்ற என்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த அரசாங்கம் கிட்ட கிடையாது. இந்த அரசாங்கம் எப்படின்னா, செத்து போயிட்டாங்களா உடனே 2000 போலீஸ் செத்த பணத்துக்கு பாதுகாப்பாக அனுப்பி போயிட்டு அவங்க எல்லாம் காசு கொடுத்து அவங்க கண்ணை கட்டி இதுதான் மேலே பண்ணுவாங்க. எதுவுமே பண்ணலங்க. எதுவுமே பண்ணாம நீங்க சுழண்டு ஒரு ரைட் கோட்டை போட்டு ஜர்க்கினை போட்டு நான் சுழண்டு சுத்துறேன், அதிகாரம் இது பண்ணிட்டேன் அது பண்ணிட்டேன், என்ன பண்ணுங்க? இன்னைக்கு வந்து வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு புயல் வரும், அதிகமான மழை பெய்ய போகுதுன்னு வானிலை அறிக்கை ஒன்று படித்த உடனே வேளச்சேரி சதுப்பு நில காடுகள் அந்த பக்கம் இருக்கவங்க பள்ளிக்கரணை பக்கம் இருக்கவங்கலாம் கையில் உயிரை பிடிச்சிட்டு ஓடுறாங்க. இந்த மாதிரி மக்கள் மழை வெள்ளத்தில் போடக்கூடாது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 5000 கோடி எப்பயோ ரிலீஸ் பண்ணியாச்சு. இன்னைக்கு வரையும் அதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இன்றைக்கும் சின்ன மழைக்கு சென்னை எப்படி தத்தளிக்கின்றது அப்படின்றது திமுக ஆட்சியினுடைய சான்று. ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். சிஏஜி அறிக்கை வந்து வெளியாகி இருக்கு 2023, 2024க்கான சிஏஜி அறிக்கை. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து தமிழக அரசு வந்து கடன் வாங்கியிருக்கு. இந்த கடன் எல்லாமே பார்த்தீங்க எதுக்கு செலவழிச்சிருக்காங்க அப்படின்னா நிறைய இந்த ஊதியம், அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுப்பதற்காகவும், சப்சிடிஸுக்கு, நெக்ஸ்ட் வந்துட்டு இலவசங்களுக்காகவும் நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. வளர்ச்சி திட்டங்களுக்குன்னு வாங்கின பணங்கள் வந்துட்டு இப்படி செலவாகிக்கிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? சிஏஜியோட அறிக்கையில் வந்து முக்கியமாக சொல்கிறபடி ஒரு விஷயத்தை வந்து மேற்கோள் காட்டணும். என்ன அப்படின்னா,
உபரி நிதி அப்படின்றது தமிழக அரசிட்ட இன்னைக்கு வரையுமே கிடையாது. இன்னைக்கு வந்து மிகவும் பின்தங்கிய மாநிலம் சொல்லுகிற உத்தரப்பிரதேசம் உபரி நிதியில் நம்பர் 1 இருக்குது. மிகவும் முன்னேறிய மாநிலங்கள் 11.44% எடுத்து நாங்கள் தான் இந்தியாவிலே முன்னேறிய மாநிலம் சொல்லுகிற தமிழகம் உபரி நிதி லிஸ்ட்ல எங்கம்மா இருக்கு? 26வது இடத்துல இருக்கு. நம்மளுக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி தொகை வந்தாலே போதுமே சார். அதுதான் இதுதான் இது எல்லாரும் அப்படியே இது பஞ்ச பாட்டை பாடுற மாதிரியே ஒரே பாட்டை பாடுவாங்க. உண்மையிலே பாத்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசம் வந்து ₹1 கிட்டத்தட்ட ஒரு 75 பைசா கிட்ட அவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி போகுது. ஆனா தமிழகத்துக்கு 29 காசு சம்திங் அந்த மாதிரி தான் வருது அப்படின்றாங்க. சரி, உங்க இதுக்கே வரேன். உத்தரப்பிரதேசோடைய மக்கள் தொகை எவ்வளோ, தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை எவ்வளோ? ஒரு மினி அமெரிக்காங்க உத்தரப்பிரதேசில் வந்து கிட்டத்தட்ட 26 கோடி பேர் மக்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டில் 26 கோடி பேர் இருக்காங்களா? ஒரு நிதி ஆயோக் தான் ஒரு மாநிலத்துக்கு எவ்வளோ நிதியை வந்து பகிர்ந்தளிக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணும். முன்னாடி வந்து திட்ட கமிஷன் பண்ணுவாங்க காங்கிரஸில், இப்போ மோடிஜி அவர்கள் ஆட்சியில் நிதி ஆயோக் பண்ணுறாங்க. அந்த நிதி ஆயோக் எப்படி டிசைன் பண்ணுவாங்கன்னா, அந்த மாநிலத்தோடைய மக்கள் தொகை, விவசாய பரப்பளவு, எவ்வளோ பேர் விவசாயம் பார்க்குறாங்க, எவ்வளோ பேர் பட்டதாரிகள், எவ்வளோ கல்வியறிவு பெற்ற மாவட்டமாக இருக்குது, எவ்வளோ ஏற்றுமதி ஆகுது, எத்தனை துறைமுகங்கள் இருக்குது, விவசாயம் அல்லாமல் தொழிற்சாலைகள் எத்தனை மூலம், அந்த தொழிற்சாலை மூலம் என்ன வருமானம் வருது, கல்வி அறிவு வந்து எந்த வயதினர் அதிகமாக பெற்றிருக்காங்கன்ற பெரிய லிஸ்டே இருக்குது. இந்த தரவுகளின் அடிப்படையில் தான் நிதி ஆயோக் வந்து ஒரு மாநிலத்துக்கும் இந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணோம். மத்திய அரசுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. இப்போ இதை வந்து திமுக குடிக்கிற பாட்டு, நாங்கள் ₹1 கொடுத்தா 29 காசு கொடுக்குறாங்க, 29 காசு மோடி சொல்லுவோம் அப்படின்னு ஒரு வாட்டி கூட மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி சொல்லிட்டு இருந்தார். நாங்கள் என்ன கேட்க ரொம்ப சிம்பிள், ஒரு சாமானியன் புரியுற மாதிரியே சொல்கிறேன். நீங்கள் முன்னேறிய மாநிலம்னு சொல்கிறீங்க, மார்தட்டுறீங்க, நம்பர் 1ன்னு சொல்கிறீங்களே, அப்போ பட்ஜெட்டில் இன்றைக்கு வரையும் பல லட்சம் கோடி வந்து உபரியில் பட்ஜெட்டில் துண்டிய விழுது. 1, நீங்கள் முன்னேறி மாநிலமாக இருந்தால் மெட்ரோ பணிகளுக்கான கொடுக்க வேண்டிய நிதியை கூட வந்துட்டு மத்திய அரசு கொடுக்கறது இல்லை, அதுவும் தமிழக அரசு தான் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்கல்ல. மெட்ரோ பணிகளுக்கான நிதி 60-40, இது கம்மி. யாராலையும் மெட்ரோ இங்கே தனியாக பண்ண முடியாது. தெளிவாக ஒரு இது புரிஞ்சுக்கங்க. திமுக பாடுற தயவுசெய்து யாருமே இப்போ நம்பாதீங்க. 63,000 கோடி 2ஆம் கட்ட மெட்ரோவுக்கு நிர்மலா சீதாராமன் நேரடியாக போய் தங்கம் தென்னரசு கொடுத்தோன்னு உடனே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் எந்த மெட்ரோ பணியை இங்கே தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் எங்கு தொடங்கினாலும் 60% மத்திய அரசு நிதி கொடுக்கும். சரிங்களா? மிச்சம் 40%ம் நீங்கள் உங்கள்கிட்ட ஃபண்ட் இல்லாமல் உலக வங்கிட்ட வாங்கினீங்கன்னா இவங்களுக்கு 40% ஃபண்டை கொடுக்கலான்ற ரெக்கமெண்டேஷனும் யார் பண்ணோம்? மத்திய அரசு தான் பண்ணோம். நீங்கள் டைரெக்டாக போய் உலக வங்கிலாம் பணம் வாங்க முடியாது. உலக வங்கி கேட்கும், மத்திய அரசு கேரண்டி தரீங்களா? இவங்களுக்கு தரலாம், நான் கேரண்டி தரேன்னு சொல்லி மத்திய அரசு கொடுத்தபோது அந்த 40% ஃபண்டும் இவங்களுக்கு வரும். சரிங்களா? இங்கே வந்து நடந்து முடிந்த பணிகளும் நடந்து கொண்டிருக்கிற பணிகளும் எதிர்காலத்தில் நடக்கிற பணிகளுக்கும் மெட்ரோவுக்கு 60% கம்பல்சரி மத்திய அரசு நிதி கொடுக்கும். அதில் மாற்றே கிடையாது. அது வந்து தமிழ்நாடுக்கு மட்டும் கொடுக்குறது கிடையாது, இந்தியாவுக்குள்ளே கொடுப்பாங்க. சரிங்களா? இது இடையில என்ன மாண்பு முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, எங்களுக்கு மெட்ரோ 2ஆம் கட்ட பணிக்கு நாங்கள் கேட்ட நிதியை வந்து தரமாட்டேன்றாங்க, நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்றப்ப மத்திய அரசு பண்ணிக்க சொல்லிச்சு. அப்போ உலக வங்கி அவங்க டான்ஜிகோ இன்னும் எங்கெங்கேயோ போய் வங்கியெல்லாம் போய் ரெப்கோலாம் போய் கேட்டாங்க, எங்கேயுமே வந்து பணம் கிடைக்கல. திருப்பி வந்து அந்த பணிகள் வந்து பாதிக்கப்படுது, எங்களுக்கு நிதியை ஒதுக்கணும்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் எழுப்பி அதுக்கு ஒரு லெட்டர் கொடுத்து மறுபடியும் அதுக்கான அமைச்சகத்தை போய் சந்தித்த பிறகு தான் ஒன் ஷாட்டில் 63,000 கோடி ரிலீஸ் பண்ணாங்க. நிர்மலா சீதாராமன் வந்து நிதிமதி அவர்களும் ஒன் ஷாட்டில் ரிலீஸ் பண்ணாங்க. சரிங்களா? இங்கே வந்து எப்படி பரப்புறோன்னா நிதி வரல. ஏன்பா நிதி வரல? சரி, நிதி வரல. நான் கேட்குறேன், பின்தங்கிய மாநிலமாக இருக்கிற யூபியில் பட்ஜெட் போட்டு உபரி நிதியாக குறிப்பிட்ட பணத்தில் நம்பர் 1 இருக்கிறப்ப, முன்னேறிய மாநிலம்னு நீங்கள் சொல்கிறப்ப உபரி நிதி எங்கே? சிஏஜி அறிக்கை என்ன கொடுக்குது? நீங்கள் வாங்குற கடன்லாம் எதுக்கு செலவு பண்ணுறீங்க? இங்கே திட்டமிடலுக்கு செலவு பண்ணுறீங்களா, மக்கள் நலப்பணிக்கு செலவு பண்ணுறீங்களா, தொழிற்சாலைக்கு மேம்பாடு செலவு பண்ணுறீங்களா, உள்கட்டமைப்பு மேம்பாடுக்கு செலவு பண்ணுறீங்களா? எதுக்குமே நீங்கள் செலவு பண்ணுறது இல்லைங்க. நீங்கள் வாங்குற கடனெல்லாம் சம்பளம் கொடுக்கவும் அரசாங்கத்தை ரன் பண்ணுறதுக்கு தான் செயல்படுறீங்க. 2வது கண்டபடி மானியம் கொடுக்கறது. கலைஞர் உரிமை தொகை 1 கோடி பேருக்கா இப்போ இந்த 30 லட்சம் தரேன், 1000 மாதம் 1000 ரூபா தரேன், விடியல் பயணம், காலங்காலத்தில் யார் பெண்கள் போனாலும் ஃப்ரீ, காலங்காலத்தில் சாப்பாடு, தவப்புதல்வன் திட்டம், அந்த திட்டம், இந்த திட்டம்னு எல்லாமே எங்கேருந்து தெரியுங்க? நான் கேட்குறேன். அரசாங்கம் அறிவிக்குது, என்ன சொல்லுது? தவப்புதல்வன் திட்டம்ந்து, விடியல் பயணம்ந்து, கலைஞர் உரிமை தொகைன்றது, அப்புறம் வந்து என்னென்ன இலவசங்கள் கொடுக்குறாங்களோ திட்டங்கள் அறிவிக்கிறது வந்துட்டு அவ்வளோ பெரிய குற்றமா என்ன சார்? இதனால எவ்வளோ பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க? நான் குற்றம் நான் சொல்லுங்க. இன்னும் அந்த மக்களை நீங்கள் கையேந்திர நிலைமைக்கு ஏன் வச்சிருக்கீங்க தானே கேட்குறோம். உங்ககிட்ட வேலை வெட்டி தான் கேட்குறோம், வேட்டி சேலை கேட்கல. தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க.
இந்த அரசாங்கம் இப்போதான் பதவி ஏற்றுதுன்னு சொன்னால் நாங்கள் நீங்கள் சொல்கிறத ஏற்றுப்பேன். அப்போ இந்த எலெக்ஷன்ல அதிமுக எந்த இலவசங்களும் அறிவிக்காது அப்படித்தானே? ஏங்க அதிமுக பற்றி நம்ம இங்கே பேசலைங்க. நான் கேட்டது நீங்கள் கேட்டதுக்கான பதில் சொல்கிறேன். உபரி நிதி எங்கே, சிஏஜி அறிக்கைப்படி அந்த உபரி நிதி எங்கே போச்சு, கிட்டத்தட்ட வாங்குற கடனெல்லாம் நீங்கள் எப்படி செயலை பண்ணுறீங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே மாண்புமிகு உதயநிதி அவர்கள் வந்து கரூரில் வந்து ஒரு துயர் நடந்தவொடனே உடனே சார்ட்டர் ஃப்ளைட் பிடிச்சிக்க வர்றாரு, வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறார். ஃபோட்டோ ஷூட் எடுத்தோடனே அதே சார்ட்டர் ஃப்ளைட் பிடிச்சி மறுபடியும் உல்லாச பயணமாக துபாய் போயிட்டார். மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் எந்தெந்த நாடுகள் சென்றாரோ அந்த நாடுகளில் ஒரு 50% நாடுகளுக்கு அவரும் சென்று வெளிநாட்டு முதலீட்டை நாங்கள் ஈர்த்து வருவோம்னு போனாரா இல்லையா? மாற்று இல்லைல்ல. எங்கேயுமே போகாமல் உட்கார்ந்த இடத்துல சந்திரபாபு நாயுடோட பையன் லோகேஷ் 1.20 லட்சம் கோடிக்கு சுந்தர் பிச்சையிடம் பேசி கூகுளோடைய ஏஏ செயற்கை நுண்ணறிவுடைய மையத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது எவ்வளோ பெரிய சாதனை. நீங்கள் இந்த பயணம் போகிறேன், அந்த பயணம் துபாய்க்கு போகிறேன், சிங்கப்பூர் போகிறேன், ஜெர்மனிக்கு போகிறேன், லண்டன் போகிறேன், இந்த நாட்டுக்கு போகிறேன், அந்த நாட்டுக்கு போகிறேன்னு போய் என்ன பண்ணீங்க? எங்கேயுமே போகாமல் உட்காந்த இடத்துலங்க முருகர் மாதிரி நீங்கள் மயில் எடுத்து சுற்றுறீங்க. என்ன பண்ணீங்க? பிள்ளையார் மாதிரி சுற்றி கரெக்டாக கொண்டு வந்துட்டாரா இல்லையா? எவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு, கூகுளோட இன்வெஸ்ட்மெண்ட் அது எவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. விசாகப்பட்டினத்தில் இன்றைக்கி 1.20 லட்சம் கோடியில் கிட்டத்தட்ட செயற்கை நுண்ணறிவு ஏஐயோட சென்டரை கொண்டு வந்திருக்கீங்க. வராத பாஸ்கா நீங்கள் வந்த மாதிரி ஒரு படத்தை ஓட்டினீங்க. நம்ம போய் எல்லாரும் சேர்த்து பாஸ்கா நிறுவனமே அறிக்கை கொடுத்துட்டாங்க, நாங்கள் பல மாநிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம், தமிழ்நாட்டில் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இல்லை. தூத்துக்குடி துறைமுகத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோன்னு மோடிஜி அவர்கள் அறிவிக்கிறார். நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், 50,000 கோடி செலவு பண்ண போகிறோம், அதில் வந்து ஒரு 50,000 பேருக்கு வேலை கிடைக்க போகுதுன்னு சொன்னோன்னே உடனே இவர் வந்து தூத்துக்குடி முகத்தில் வந்து 10,000 பேர் வேலை வாய்ப்பு தரதுக்கு தமிழக அரசு முன்னெடுக்குதுன்னு மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு பாருங்க. நான் பெற்ற பிள்ளைக்கு இவர் வந்து பேர் வைக்கிறாரு. அதே மாதிரி தாங்க இது. இன்னைக்கு ஜிடி நாயுடு பேருன்னு வச்சுருக்காங்களே, தமிழ்நாட்டுடைய முதல் பெரிய நீண்ட பாலம் 10.5 கிலோமீட்டரில் அந்த பாலம் இருக்கிறது. 1963 கோடியில் 60% அந்த வேலையை யார் முடிச்சதுன்னா ஏடிஎம்கே கவர்மெண்ட் முடிச்சது. இவங்க 1.5 வருஷம் அப்படியே கிடப்பில் போட்டுட்டு, ஏன்னா உடனே செஞ்சுட்டா எங்கள் பேர் வந்துடும் சொல்லிட்டு 1.5 வருஷம் கழிச்சு வேலையை ஆரம்பித்து அந்த பாலத்தை போட்டு முடிச்சு ஜிடி நாயுடு பாலம் நாங்கள் தான் போட்டோன்னு மாறு தட்டினதுக்கு தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் தெளிவாக சொல்கிறாரு, நாங்கள் பெற்ற பிள்ளைக்கு நாங்கள் தான் பேர் வைக்கணும், நீங்கள் ஏன் பேர் வைக்கிறீர்கள் அப்படின்னு. அப்போ கடன் வாங்குகிற மாநிலத்தில் நம்பர் 1 நீங்கள் இருந்து கடனை வாங்கி நீங்கள் இலவசத்தை நோக்கியும் கடனை நோக்கியும் வட்டி கட்டுறதுக்கும் சம்பளம் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் நீங்கள் செலவு பண்ணுறீங்க தவிர உள்கட்டமைப்பு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? நீங்கள் 4.5 வருஷம் ஆட்சிங்க இருந்தீங்க, எவ்வளோ வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க? இப்போ வெளிநாட்டில் போய் முதலீட்டை ஈத்தன்னீங்க, இங்கே அதானியோட முதலீடு வந்துச்சு, அம்பானி முதலீடு வந்துச்சு, டாட்டா முதலீடு அது வந்துச்சு இது வந்துச்சுன்னு ஏதாவது சொல்கிறீங்க. எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருங்க? வெள்ளை அறிக்கை கேட்குறோம். இல்லை 10.5 லட்சம் கோடிக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்திருக்குன்னு சொல்கிறார்ல தொழில்துறை அமைச்சர் ராஜா, அதுக்கு வெள்ளை அறிக்கை கேட்குறோம். இல்லை சரி, தொழிற்சாலை கண்ணுக்கு நேரம் நம்ம பார்க்கலாம்ல. இப்போ தூத்துக்குடியில் ஒரு தொழிற்சாலை வியோ ஏதோ ஒரு பேட்டரி தொழிற்சாலை ஒன்று பெரிய ஒரு கார் தொழிற்சாலையை திறந்தாங்க, வி மாட்டோ ஏதோ ஒரு தொழிற்சாலை திறந்தாங்க. இதை தவிர வேறு என்ன திறந்திருக்காங்க சொல்லுங்கள்? திமுக ஆட்சியில் கண்ணுக்கு நேரம் இந்த தொழிற்சாலை நாங்கள் திறந்துருக்கோம், இதெல்லாம் ஒன்றை காட்டுங்க. எதுவுமே இல்லைங்க. இவங்க எப்படின்னா வெற்று விளம்பரங்கள் மூலம் மக்களிடம் வந்து ஒரு மாயை உண்டு பண்ணி மத்திய அரசு நிதி தரலன்றதை வச்சு ஓட்டுறாங்க. கிளியர் கட்டாக இருக்குது. பிஎம்சி பள்ளியில் இணைந்தால் சம்சு சிறுதா நிதியின் கீழே வந்து உங்களுக்கு நிதி வழங்கப்படும் கல்வி இல்லைன்றது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் இருக்குது. புதுசாலாம் சொல்ல, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். உங்களுக்கு இந்த நிதி வேணும்னா சம்சு சிறுதா அபியான் திட்டத்தின் கீழ் நிதி வேணும்னா பிஎம்சி பள்ளியில் இணைய வேணும், கண்டிஷன் அப்ளை. ரைட்டா? நான் இணையறேன்னு சொல்லி 2 வருஷம் வாங்குறீங்க, இணைய மாட்டேன்னு சொன்னால் அவன் ஸ்டாப் பண்ணிட்டான். இன்றைக்கு கேரளா பிஎம்சி பள்ளிகள் இணைஞ்சிட்டாங்க. 3 மாநிலம் தான் இணையாமல் இருந்தது. ஒன்று மம்தா மேற்கு வங்காளம், இன்னொன்று தமிழகம், இன்னொன்று கேரளா. இன்னைக்கு கேரளா இணைஞ்சி 1433 கோடி உடனடியாக பெற்றுட்டாங்க. ஏன்னா கண்டிஷனுங்க. மத்திய அரசு ஒரு திட்டம் கொண்டு வருது, இந்த திட்டத்தின்படி நீங்கள் நடந்தால் தாங்க ஃபண்டை ரிலீஸ் பண்ணுவான். மத்திய அரசுன்றது தனிப்பட்ட ஒரு நபர் சம்மந்தப்பட்டதா? அது டிபார்ட்மெண்ட்டுக்கு பதில் சொல்ல தேவையில்லையா? நீங்கள் இதில் இணையணுன்றதை நீங்கள் கண்டிஷன் அப்ளை பண்ணி சைன் பண்ணுறீங்க, லெட்டர் கொடுக்குறீங்க, உங்களுக்கு ஃபண்டை ரிலீஸ் பண்ணுறாங்க, லெட்டர் திருப்பி கொடுக்குறப்ப நீங்கள் இணைய மாட்டேன்றீங்க, ஃபண்டு திருப்பி வாங்குறாங்க, முடிஞ்சிச்சு. இன்றைக்கி மேற்கு வங்காளம் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள் எதனா பொதுவெளியில் வந்து பிஎம்சி பள்ளிகளுடைய சம்சு சிறுதா அபியான் திட்டத்தின் நிதி எங்களுக்கு நிதி வரவில்லைன்னு எங்கன்னா சொல்கிறாங்களா? எங்கன்னா சொல்லியிருக்காங்களா? அவங்க மத்திய அரசு நிதி ஏன் சொல்லலை? அந்த நிதி வந்து இங்கே சேரலாம், அந்த நிதி இல்லை, ஓகே நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் சமாளிச்சுக்கோங்க. இங்கே நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மத்திய அரசு நிதி தரல, மெட்ரோவுக்கு நிதி. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பாரு, மெட்ரோவுக்கு நிதி தரல, இதுக்கு தரல. சரி, ரயில்வே திட்டங்களுக்கு 6000 கோடி ஒதுக்கியிருக்கோம், 600 கோடி தான் இவரையும் செலவு பண்ணியிருக்காங்க. 6000 கோடிக்கான திட்டங்களுக்கு நிலத்தை கையப்படுத்தி தரணும். மத்திய அரசு நிதி மட்டும் தான் ஒதுக்க முடியும், நிலத்தை நீங்கள் தான் கையெழுத்து போடணும். தேசிய நெடுஞ்சாலைக்கு அதே மாதிரி தான்.
பலாயிரக்கணக்கான கோடி தேசிய நெடுஞ்சாலைக்கு மத்திய அரசு ஒதுக்கி ரெடியாக வச்சிருக்க நிதின் கட்கரி ஒவ்வொரு மீட்டிங்லையும் சொல்றாரு. ஆனால் தேசிய நெடுஞ்சாலைகள் நிலத்தை கையெழுத்து பண்ண வேண்டிய தர வேண்டிய வேலை மாநில அரசுக்கு இருக்கிறது. இன்னைக்கு மத்திய அரசு கொடுக்குற 13,000 கோடி பல டிபார்ட்மெண்ட்ஸ் என்ற நிதியை மாநில அரசு திருப்பி அனுப்பியிருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? 13,000 கோடி நிதியை திருப்பி அந்த கல்வியிலே ஒரு 600 கோடி திருப்பி அனுப்புறாங்க. ஏன் அனுப்புறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அப்போ திட்டமிடல் இல்லை, இங்கே எதுவுமே திட்டமிடல் இல்லை. ஒரு பிரச்சனை வரப்போ கடனை வாங்கி சரி இந்த இதுதான் இருக்குது, தமிழ்நாடு தான் அந்த கடனில் இருக்குன்னா பொதுத்துறை நிறுவனங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் டிரான்ஸ்போர்ட் எடுத்திங்கன்னா 55,000 கோடி கடனில் இருக்குது. இன்றைக்கி மாநகர பேருந்து 55,000 கோடி கடனில் இருக்குது. அப்படியே நீங்கள் இபி வாங்க, டான்ஜிகோன்ற தமிழ்நாடு மின்சார வழங்குதுன்னா 1.5 லட்சம்லேருந்து 2 லட்சம் கோடி கடனில் இருக்குது. அப்போ தமிழ்நாடுடைய கடன் 10 லட்சம் கோடி, பொதுத்துறை நிறுவனங்கள் மூலம் வர கடன் ஒரு 5 லட்சம் கோடி சொல்லி 15 லட்சம் கோடி கடனை இந்த அரசு வைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட பல கோடியை மாதம் வட்டியாக இந்த அரசு வட்டி கட்டுகிறது. மாற்று அதுதான் எடப்பாடி அவர்கள் கேட்குறாரு. ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் சொல்கிறீங்க இந்த நிதி வரல அந்த நிதி வரல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. 1967 திமுக ஆட்சி வந்ததுலேருந்து இங்கே 2021 அவங்க திருப்பி ஆட்சி பிடிச்ச வரையும் டோட்டல் தமிழ்நாட்டுடைய கடன் எவ்வளோ தெரியுங்களா? அதிகபட்சம் கடன்னா 5 லட்சம் கோடி தான். இவங்க 2021 2025 இந்த எண்டு வரையும் எவ்வளோ வாங்கியிருக்காங்க? அதே 5 லட்சம் கோடி வர வாங்கியிருக்காங்க. 75 ஆண்டுகளில் அவங்க 67 ஆட்சி வச்சா கூட கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆட்சி செய்து வாங்கின கடன் வெறும் 5 லட்சம் கோடி. 5 ஆண்டுகள் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ண போறாங்க. அப்படியே வாங்கியிருக்காங்க. 50 எங்க இருக்கு, 5 எங்க இருக்கு? இதில் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக தரப்புல இருந்து திமுக அரசு ஆட்சி பொறுப்பு ஏற்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா காலம் முடிந்து ஆட்சி பொறுப்பை அவங்க ஏற்கிறாங்க. ஸோ கொரோனா காலத்தப்ப பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அவங்க செலவு பண்ணிட்டாங்க அதிமுக சைட்ல இருந்து. ஸோ நாங்கள் தான் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு, கிட்டத்தட்ட 0ல இருந்து நாங்கள் ஆரம்பிச்சோம் அப்படின்றாங்க. இது எப்படின்னா எடப்பாடி அவர்கள் ஆழ்ந்த 5 ஆண்டுகளில் நல்லா தெரிஞ்சுங்க, இவர்களுக்கு திமுக கொரோனா வரப்ப பண்பட்ட கொரோனானா ஒரு கொரோனாவை எப்படி எதிர்கொள்ளலாம், அதற்கான திட்டங்களை எப்படி போடலாம், தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டது. நல்லா கேட்டுங்க. 2வது கொரோனாவில் திமுக ஆட்சி வந்தது, எடப்பாடி வெளியே போய் திமுக உள்ளே வரப்ப கொரோனானா நமக்கு என்னன்னு தெரியும், எப்படி அதுக்கு மருந்துகள் செலுத்தணும் தெரியும், ப்ரிவெண்ட் எப்படி பண்ணணும் தெரியும், பரவாமல் எப்படி பாதுகாக்கணும் தெரியும். எல்லா வித எக்ஸ்பீரியன்ஸும் நம்மக்கிட்ட கிடச்சிருச்சு. நம்மளே வேக்சின் நம்மளே தெரிஞ்சோம். நம்மளே வேக்சின் தயாரித்து 183 நாடுகளுக்கு இலவசமாக மத்திய அரசு கொரோனா தடுப்பூசியை ஏற்றுமதி பண்ணுச்சு. இலவசமாக கொடுத்தது. வசுதேவ குடும்பம் அது பேர். உலகமே என் குடும்பம்தான், ஒரே உலகம் ஒரே மக்கள்ன்ற மாதிரி எல்லா மக்களும் என் மக்கள்ன்ற பேரில் 183 கண்ட்ரிக்கு இலவசமாக நம்ம தடுப்பூசியை கொடுத்தோம். எடப்பாடி அவர்கள் ஆட்சி வந்த 1.5 நிமிஷத்தில் தான் கொரோனா ஸ்டார்ட் ஆச்சு. அந்த கொரோனானா என்னன்னே தெரியாது. வீட்டுக்கு கூட எல்லாம் தகரம் அடிச்சிருந்தோம். ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரில. இப்போ வந்துச்சா அவர் போய் உள்ள வீட்டில் போய் அடைச்சி கொரோனா முன்னாடி, ஏன்னா தடுப்பூசி இல்லை. உலக வேர்ல்டு ஹெல்த் சென்டர் ஆராய்ச்சி பண்ணுது, இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுன்னு தெரில. சைனாலேருந்து வந்துச்சுன்றாங்க, அமெரிக்கா அலறான், ஸ்பெயின் அலறான், பிரான்ஸ் அலங்குது, ஆஸ்திரேலியா அலருது, உலகம் ஃபுல்லாக போயிடுச்சு அந்த வியாதி. யாருமே தடுப்பூசி கண்டுபிடிக்க முடியல. அப்படி தடுப்பூசி கண்டுபிடிச்சாலும் அது விலை கொடுத்து ஒரு சாமானியான வாங்க முடியாத நிலைமை இருந்துச்சு. கோவேக்சின்லாம் அப்படி இருந்துச்சு. அப்புறம் தான் ஒரு சாமானியனுக்கு தடுப்பூசி இலவசமாக கண்டுபிடிக்கணும் தான் ஹைதராபாத்தில் கோவேக்சின் கண்டுபிடிச்சது. நம்ம இந்தியாவினுடைய நேரடி மேனுஃபேக்சரில் கண்டுபிடிச்சது தான் உலக நாடுக்கு நம்ம கொடுத்தோம். சரிங்களா? அப்போ அந்த டைம்லே அப்போ தான் இந்த +1 10th படித்தவங்களாம் பாஸ் போட்டார் எடப்பாடி அவர்கள். சரிங்களா? ஏன்னா கொரோனானா என்னன்னே தெரிந்த டைம்லேயே கூட கொரோனாவை சமாளித்து மக்கள் நல பணிகளை செய்து அதன் மூலம் பொருளை ஈட்டி அதன் மூலம் நம்ம ஜிடிபியை ஏற்றி இங்கே ரன் பண்ணது பெருசா. கொரோனானா எல்லாம் தெரிஞ்சிச்சு, கொரோனா போக போகுது. மாண்பு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பதவி வைக்கிறவ கொரோனா இந்தியா விட்டு வேர்ல்டு விட்டே போயிட்டு இருக்கு. அது எச்சங்கள் கொஞ்சம் இருந்துச்சு, அவ்வளோதான். அதே இது நீங்கள் இதில் போய் கம்பேர் பண்ணுறது எப்படி இருக்கும்? புரியவே இல்லை. ஏன்னா அன்னைக்கு ஓவர் நைட்டில் ஷடவுனா நமக்கு என்னன்னு தெரியாது. இன்னைக்கு நைட் பஸ் ஓடாதுன்றான், இன்னைக்கு ட்ரெயின் ஓடாதுன்றான், ஃப்ளைட் ஓடாதுன்றான், வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்றான், ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்க்கக்கூடாதுன்றான், மாஸ்க் போடணும், அவன் வீட்டில் அடைஞ்சின்னு உள்ளே இருன்றான், நீங்கள் வெளியில் பொது வெளியில் உனக்கு எந்த பொருளும் கிடைக்காதுன்றான், அத்தியாவசிய பொருளுக்கு கடைகள் இல்லை, ஹாஸ்பிட்டல் நிரம்பி விழுது, அங்கங்கே செத்துக்கிட்டு இருக்கான், ஆம்புலன்ஸ் பறக்குது, சுடுகாட்டில் பணமாக இருந்துச்சு, நடந்துச்சா இல்லையா? எவ்வளோ ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலையை அந்த அரசாங்கம் கையை பற்றி ஜிடிபி ஏற்றுனாங்க. நீங்கள் இருக்கிறப்ப அப்படின்னா இப்போ மாண்பு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பதவி வைக்கிறப்ப இங்கே கொரோனா வேக்சின் கண்டுபிடிக்கப்பட்டது. எல்லாருமே 2 வேக்சின் போட்டாங்க. அப்போ
கடைசி எண்டில் வந்துட்டு ஒரு நொண்டிச்சாக்கை இந்த அரசு சொல்லுகிறது அப்படின்றத என்னுடைய பதிவு. கண்டிப்பாக. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி அவர்கள் வந்துட்டு ஊரெல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் தஞ்சாவூர் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா மழையால் வந்துட்டு நெற்பயிர்கள் வந்துட்டு ரொம்பவுமே மூழ்கி கிடக்குது. நெற்பயிர்கள் மீண்டும் வந்துட்டு முளைக்கிற ஸ்டேஜில் இருக்குது. ஒரு பராமரிப்பு இல்லை, விவசாயிகள் வந்து இன்னும் கண்ணீரில் தான் இருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறார். உண்மையிலே திமுக அரசு பார்த்தீங்க அப்படின்னா டிவிலெலாம் பார்க்கும்போது மழைக்கான தடுப்பு பணிகள் வந்துட்டு துணை முதல்வர் வந்து ரொம்ப வேகமாக சுற்றி சுழன்று செய்து கொண்டிருக்கிறார். இது ஒரு முரண்பாடா தெரியலையா உங்களுக்கு இந்த குற்றச்சாட்டு? இல்லை, மழைக்கால பணிகள் வந்து அப்படியே எதுக்கு சுற்றி செய்கிறாருன்றது எனக்கு காமெடியாக இருக்குது. ஏன்னா இந்த பணிகளை வந்து துணை முதலமைச்சர் செய்யணுன்ற வேலை கிடையாதுங்க. துணை முதலமைச்சர் இந்த பணியை எப்பவுமே செய்யணும். வருமுன் காப்பு இந்த அரசாங்கம் எப்பவுமே வாக்கரிசு அரசாங்கம் தான் அது பேர். நான் திமுக அரசாங்கம் சொல்ல மாட்டேன், வாக்கரிசு அரசாங்கம். ஏன்னா செத்த பிறகு பணத்தை கணக்கிட்டு வாக்கரிசி போட தான் வருவானுங்க எல்லாருமே. அப்படி தான் கரூரில் போனானுங்க, கள்ளச்சாராயத்தில் 63 பேர் போனாங்க, மரக்காணம் போனானுங்க, விமான சாகச நிகழ்ச்சியில் 5 பேர் செத்த பிறகு வருமுன் காப்புன்ற என்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த அரசாங்கத்துக்கிட்ட கிடையாது. இந்த அரசாங்கம் எப்படின்னா செத்து போயிட்டாங்களா உடனே 2000 போலீஸ் செத்த பணத்துக்கு பாதுகாப்பாக அனுப்பு, போயிட்டு அவனுக்கு எல்லாம் காசை கொடுத்து அவனுக்கு தன்னை கட்டி இதுதான் வேலை பண்ணுவாங்க. நீங்கள் பம்பரமாக என்னைக்கு சொல்லிட்டுக்கணும், வடகிழக்கு பருவமழை இந்த மாதம் ஸ்டார்ட் ஆகும்னு தெரியாதா? சின்ன குழந்தைக்கு தெரியுமா தெரியாதா? ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மாதத்துலேருந்து செப்டம்பர் எண்ட்லேருந்து அக்டோபர் பிகினிங்லேருந்து வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆகிடும். ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஃபுல்லாக மழை பெய்யுன்றது சின்ன புள்ளையிலேருந்து நமக்கு தெரியும். கரெக்டா? அப்போ நீங்கள் இந்த சுழண்டு இப்போ சுற்றுறீங்களா? அது எப்போ சுற்றிருக்கணும்? எப்போங்க சுற்றணும்? 2-3 மாதத்துக்கு முன்னாடியே சுற்றிருக்கணும் இல்லைங்க. மழை வரப்போ தான் நீங்கள் காவாய் வெட்டுவீங்களா? இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய சென்னையோட நீரோட்டம் எது இருக்குது? கொசசிலை ஆறு ஒன்று இருக்குது, அடையாறு கால்வாய் இருக்குது, விருகம்பாக்க கால்வாய் இருக்குது, கூவம் ஆறு இருக்குது, பக்கிங்காம் கால்வாய் இருக்குது. இது உள்ளதான தண்ணி போய் ஆகணும். நான் சொன்ன இந்த 5 நீர்வளத்தடங்களையும் இது நாள் வரையும் இந்த அரசாங்கம் மிக பண்பட்ட விலையில் தூர்வாரி இருக்காங்களா? போய் கடலில் போய் கலக்குது எல்லா தண்ணியும். அந்த கடலில் போய் ரீச் ஆகாத முகதுவாரத்தை அகலப்படுத்தியிருக்காங்களா? எதுவுமே பண்ணலங்க. எதுவுமே பண்ணாமல் நீங்கள் சுழண்டு ஒரு ரெயின் கோட்டை போட்டு ஜர்க்கினை போட்டு நான் சுழண்டு சுற்றுறேன், அதிகாரம் இது பண்ணிட்டேன் அது பண்ணிட்டேன், என்ன பண்ணுவீங்க? இன்றைக்கி வந்து வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆகி இன்றைக்கி புயல் வரும், அதிகமான மழை பெய்ய போகுதுன்னு வானிலை அறிக்கை ஒன்று படித்த உடனே வேளச்சேரி சதுப்பு நிலக்காடுகள் அந்த பக்கம் இருக்கவங்க, பள்ளிக்கரணை பக்கம் இருக்கவங்கலாம் கையில் உயிரை பிடிச்சிட்டு ஓடுறாங்க. எங்கே ஓடுறான்? பிரிட்ஜுக்கு ஓடுறான். 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்து காரை வாங்கினமே போயிடுமே காருன்னு சொல்லி காரை எடுத்து பிரிட்ஜில் நிப்பாட்ட போகிறான். ஏன் அவன் நிற்கிறான்? அப்போ அவனுக்கு நம்பிக்கை இல்லைல்ல. கரெக்டா? ஒருத்தன் ஓடுறான்னா அவனுக்கு இந்த அரசாங்கத்து மேலே நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம். இந்த அரசாங்கம் எனக்கு கால்வாயை நல்லா அகலப்படுத்திருக்கு, தண்ணி இங்கே தேங்காது, கண்ணி எப்படி இருந்தாலும் வெளியே போயிடும், எங்களுக்கு எந்த பயமும் இல்லைன்னு அங்கே இருக்க எவனோ ஒருத்தன் சொல்கிறானா? போன சின்ன மடிக்கு பிரிட்ஜில் வண்டி நின்றுச்சா இல்லையா? இப்பயும் நிற்கும் போது பாருங்க, இப்பயும் நிற்கும் நான் சொல்கிறேன். அப்போ எங்கெங்கே ஆக்கிரமிப்பு பண்ணப்பட்டிருக்காங்களோ அதெல்லாம் இடித்து நீர்வளத்தடங்களை அகலப்படுத்தினா திமுக அரசாங்கம் அது செய்யாது. ஏன்னா ஆக்கிரமிப்பு பண்ணதே நீ தானே, எப்படி இடிப்பீங்க? இப்போ நான் ஆக்கிரமிப்பு பண்ணுறேன். இப்போ அசினாபுரத்தில் இடித்தாங்க, அங்கெல்லாம் யார்? பட்டியலின சகோதரர்கள் வாழ வழி இல்லாதவங்களும் இடிச்சிட்டிங்க. அவன் தான் பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி பெரிய பெரிய பில்டிங் கட்டி வச்சுருக்காங்க, காசு வாங்கி கட்டி வச்சிட்டிய, எப்படி இடிப்ப? பார்த்தீங்களா இல்லையா? ஒரு பில்டிங்கில் போதா இல்லை தண்ணி போன வாட்டி போச்சா இல்லையா? எல்லாம் என்ன சொல்கிறாங்க, தண்ணி போகிற இடத்துல வந்து கட்டிட்டாங்கன்னு. தண்ணி போகிற இடத்துல நீ தான் கட்டியிருக்க, தண்ணி அது பாட்டு தான் போகுது. இந்த காடு உலகாது தான். யானை ஊருவில் வந்துச்சு, யானை ஊருவில் வந்துச்சுன்னு ஒரு காமெடி பண்ணி, யானை ஊருவில் வரல, யானை இருக்கிற இடத்துக்கு நீ போய் வீடு கட்டிட்டு இருக்க. இதுதான் கான்செப்ட். யானை ஊருக்குள்ளே வரலங்க, யானை அதோடைய இருப்பிடத்தில் நிம்மதியாக இருக்குது. நீங்கள் போய் யானை இருப்பிடத்தில் போய் இருந்துட்டு யானை ஊருக்குள்ளே வருது, நாங்கள் வந்து விரட்டணும், யானையால் எங்களுக்கு அச்சுறுத்தலுக்கு வந்து மனு கொடுக்குறீங்க. அதே தான் இப்போ தண்ணி அதோடைய போக்குன்ற இடத்தை நீங்கள் மறித்து அங்கே பெரிய பெரிய பில்டிங்கை கட்டிட்டோன்னா தண்ணி எந்த இயற்கையும் பார்க்காது, அது போகிற வழித்தலத்தை அதை ஏற்படுத்தி கொண்டு போயிட்டே இருக்கும். இதான கான்செப்ட்டு. அப்போ இன்றைக்கி வந்து 4 நாளில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 4000 கோடி மத்திய அரசு 5000 கோடி கொடுத்துருக்கு. அந்த 5000 கோடிக்கு ஒரு கணக்கு சொல்கிறார் யார்? KN நேரு நகராட்சித்துறை அமைச்சர் சொல்கிறாரு, 2500 கோடி கொசசில ஆறை வந்து நாங்கள் சரி பண்ண அது திட்டமிடுறதுக்காக செலவு பண்ணிட்டோம். எவ்வளோ வேலை முடிஞ்சிருக்குன்னா 85% வேலை முடிஞ்சிச்சுன்றார். 2500 கோடி முடிஞ்சிச்சா? 1500 கோடி என்ன பண்ணணும்னா புதிய கால்வாயில் வெட்டுறதுக்கு 1500 கோடி செலவு பண்ணியிருக்கோம். அந்த கணக்கு முடிஞ்சிச்சா? அடுத்த 1000 கோடி வந்து புதிய இணைப்பு செய்யணும். 2 கால்வாய் இணைக்கணும்ல, இணைக்கிறதுக்கு ஒரு 1000 கோடி கணக்கு முடிஞ்சிருச்சு. 2500 இன்னொரு 1500 இன்னொரு 1000 கோடி கணக்கு 5000 கணக்கு முடிஞ்சிருச்சா?
முடிஞ்சிருச்சு. முதல் தடவை என்ன பண்ணாங்க 1990. தமிழகத்துல வந்துட்டு இது வரைக்கும் திமுக வந்து எதுவுமே செய்யவே இல்லை, ஒரு உள்கட்டமைப்பு வசதிகள் எதுவுமே பண்ணவே இல்லை. சொல்லுங்க, மொத்தமா ஒரு முழு குற்றச்சாட்டை வைக்க முடியுமா சார்? நம்மளே பாக்குறோம் எவ்வளவு இடத்துல வந்துட்டு மழைநீர் வடிகால் பணிகள் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எவ்வளவு இடத்துல முடிஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு தானே இருக்கும். மழைநீர் வடிகால் பணிகள் செய்து கொண்டே இருக்கிறீங்க. விசுப்படத்தில் ஒரு வசனம் மாதிரி தான். அவன் படிக்கிறான், படிச்சிட்டு இருக்கான், இன்னும் படிப்பான், கடைசியில் என்ன ஆகும்? ஃபெயில் ஆகும். மழைநீர் வாழ்க்கை கால்வாய் வந்து போடுறாங்க, போட்டுக்கிட்டு இருக்காங்க, போடுவாங்க, இன்னும் போடுவாங்க. ஏங்க போன மலையில் போட ஆரம்பித்து இந்த மலை வரையுமாங்க போடுறீங்க? என்னங்க நீங்கள் என்ன அமெரிக்காவாங்க? என்ன அங்கே அவ்வளோ பெரிய பரப்பில் வாங்க இந்த சென்னைன்றது ஒரு சின்ன ஊர் தாங்க. சரி, சென்னை விடுங்க, தேனி மிதக்குதுங்க, மதுரை மிதக்குதுங்க. மதுரை ஏன் மிதக்குது? உள்ளாட்சி அமைப்பை சேர்ந்த மேயர் லஞ்சம் வாங்குறாரு. புருஷங்காரனர் லஞ்சம் வாங்கி இன்னைக்கு ஜெயிலில் இருக்காரு. மேயர் இன்னைக்கு ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வேண்டியவர்கள் எல்லாம் போய் மாநகராட்சியில் போய் சொத்து வரி போடணும், எவனுக்குமே வரி போடாமல் மினிமம் பேலன்ஸை போட்டு இன்னைக்கு 200 கோடி ரூபாய் முறைகேடு செஞ்சுட்டாங்கன்னு அந்த டோட்டல் குரூப்பே தூக்கியிருக்காங்க. தூக்குனாங்களா இல்லையா? இன்றைக்கி காலையில் கூட திட்டக்குடியிலேருந்து அவங்களே விலகியிருக்காங்க. திட்டக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு பேரூராட்சி பிரதிநிதி அவங்களே போகிறாங்க. இன்னொரு இதில் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் சொல்லி அவங்களே தூக்குறாங்க. பேரூராட்சியோட நிலைமை அப்படி இருக்குங்க. சென்னையில் தான் கட்டடங்கள் இருக்குது, ரைட்டு. மதுரையில் கட்டடங்கள் இருக்கா? மதுரை மிதக்குதுங்க, வைகை ஆற்றில் போய் பாருங்கள். தேனி மிதக்குதுங்க. திட்டமிடல் இல்லைங்க. ஊராட்சி மன்றத்துக்கு கொடுக்கப்பட்ட நிதியை அவங்களுக்கு கரையாக செலவு பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் தான் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச வணிக வளாகங்களுக்கு, உங்கள் சொந்த வணிக வளாகத்துக்கே வரி கட்டாதவங்க தான் இன்றைக்கி டிஸ்மிஸ் ஆகிருக்காங்க தெரியுங்களா? இன்னைக்கு காலைல திமுகவை செஞ்சவங்க ஆனாங்களா? இன்னைக்கு காலைல செய்தி வந்துச்சா இல்லையா? அவங்க வணிக வளாகத்துக்கு இவங்க தான் போய் மற்றவங்கள்ட்ட சொல்லணும், ஏங்க வரி கட்டுங்க, நம்ம பேரூராட்சிக்கு நகராட்சிக்கு வரி கட்டினா தான் நம்ம மக்கள் நலத்தல் பணிகள்லாம் செய்யணும்னு இவங்க தான் போய் சொல்லணும். இவங்களுக்கே இவங்க நோட்டீஸ் கொடுத்துக்கிறாங்க. இவங்க தான் நோட்டீஸ் தராங்க கவர்மெண்ட்டில். அந்த நோட்டீஸை மதிக்காமல் இவங்களே போய் மற்ற இதில் போய் வேலை பார்த்தோன்னே அதை ஒருத்தர் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி இன்னைக்கு போச்சா, பதவி போச்சா இல்லையா? அப்போ இதெல்லாம் திமுக கண்டு காணாமல் தானே இருக்குது. அப்போ நீங்கள் வளர்ச்சி பண்ணி எதை சொல்கிறீங்க எனக்கு சொல்லுங்கள். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து பாலம் திறந்தது ஏடிஎம்கே. இப்போ ஆத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் வந்து மிகப்பெரிய ஒரு கால்நடை பண்ணை வந்து ரெடியாக இருக்குது, திறக்க மாட்டேன்றாங்க. எங்கள் எடப்பாடி அவர்கள் பேர் வந்துடும் சொல்லி அதை திறக்க மாட்டேன்றாங்க. கால்நடை பண்ணை ஒன்று உலகத்தரமுக்கு கால்நடை பண்ணை கொண்டு வந்தாங்க, பண்ணல. இங்கே இருக்கக்கூடிய 8000 கோடி மதிப்புள்ள தொழிற்சாலைகள் சிசிடிக்கு போயிடுச்சு. நேரடியாக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் குற்றம் சாட்டுறாரு, பதில் இல்லை. ராஜா அவர்கள் வராத பாஸ்கான் இங்கே வந்துருச்சு, தைவான் பாஸ்கான் வந்து 15000 கோடிக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ராஜா வந்து பொய் உரை சொல்கிறாருன்னு பொது வெளியில் வைக்கிறாங்க, பதில் இல்லை. தூத்துக்குடி எக்ஸ்டென்ஷன் மத்திய அரசு அமைச்சு அந்த எக்ஸ்டென்ஷன் நாங்கள் தான் பண்ணுறோம், அது மூலம் தமிழக அரசு வேலை வாய்ப்பு தரோம்னு சொல்லி ட்விட்டு அவசரமாக மாண்புமிகு முதலமைச்சர் போடுறார். அடுத்தவனுடைய பிள்ளைக்கு தன்னுடைய பேரை வைக்கிறாரு, அது ஏன்னு தெரியல. அப்போ நீங்கள் கேட்டீங்க பாருங்க, என்ன தான் பண்ணியிருக்கு. நான் கேட்குறேன், 4 வருஷம் நீங்கள் என்ன பண்ணீங்க, எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். ஏங்க இதை பண்ணியிருக்கேங்க சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். நாங்கள் இதை பண்ணுங்க, ஆமாங்க வரவேற்கிறேங்க, கரெக்டாக பண்ணுங்க, எதனா ஒன்று சொல்லுங்கள். இவங்க எதை நோக்கி பண்ணுறாங்க? தாய் மாணவர் திட்டம்னு ஒன்று கொண்டு வர்றது, சாவர நேரத்தில் சங்கரான்ட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியோர்களுக்கும் நாங்கள் வீட்டில் போய் ரேஷன் கார்டு கொடுக்குறோம். ஏன் நீங்கள் பதவி ஏற்று 2021 பதவி ஏற்று உங்கள் கூட இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிலாம் தூங்கிட்டு இருந்தாங்களா? ஏங்க அப்பயே கொடுக்க வேண்டியதானங்க, ஏங்க கொடுக்கல? எங்கள் கலைஞர் உரிமை தொகை 2 வருஷம் கொடுக்கல. நீங்கள் திட்டங்கள் நிறைவேற்றணும்னு சொல்லி 2 வருஷம் கொடுக்கல, ஃபண்டில் 2 வருஷம். இன்னொன்று அவங்க தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் முக்கியமான மேனிஃபெஸ்டோ இருக்குது, அது மக்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும். கொரோனா பீரியடில் நாங்கள் பதவி ஏற்பதனால் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொரோனானால் நிறைய பேர் அஃபெக்ட் பண்ணதுனால நாங்கள் மினிமம் 3 வருஷம் 4 வருஷம் கழித்து தான் சொத்து வரியும் நாங்கள் வந்து மின்சார கட்டணத்தையும் ஏற்றுவோம். தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்தாங்களா? ஆட்சிக்கு வந்தோடனே சொத்து வரி 200% ஏற்றினாங்களா இல்லையா? மின்சார கட்டணத்தை எதில் ஏற்றுறாங்க? 62% மின்சார கட்டணத்தை ஏற்றினாங்க. நீங்கள் 100 ரூபா கட்டின இடத்துல இனிமேல் எவ்வளோ கட்டணும்? 162 ரூபா கட்டணும். 100 ரூபா கட்டின சொத்து வரி நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்க? 300 ரூபா கட்டுறீங்க. அப்படி இருந்து இந்த ஆட்சி கடனில் தான் இருக்குது. எவ்வளோ? 15 லட்சம் கோடி கடனில் இருக்குது. ஒரு ரேஷன் கார்டு 2 கோடி 30 லட்சம் ரேஷன் கார்டில் ஒரு ரேஷன் கார்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்ப தலைவருடைய தலையில் 3.5 லட்ச ரூபா கடனை இந்த தமிழக அரசு சுமத்தி இருக்கிறது. அப்போ இந்த சிஏஜி அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, வர ஃபண்டெல்லாம் நீங்கள் சம்பளம் கொடுக்கவும், வர ஃபண்டையெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இலவசங்களுக்கு கொடுக்கவும், வட்டி கட்டவும் தான் செலவு பண்ணுறீங்க தவிர இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு உங்ககிட்ட பணம் இல்லை. அதனால தான் நான் முன்னாடி சொன்ன பதிவை நினைவிட்டு விரும்புகிறேன். உபரி நிதியில் பின்தங்கிய மாநிலமாக இருக்க உத்தரப்பிரதேசம் உபரி நிதியில் நம்பர் 1ல் இருக்குது, குஜராத் நம்பர் 2ல் இருக்குது உபரி நிதியில். உபரி நிதி தான் என்ன, பட்ஜெட்டுக்கு மீறி எக்ஸ்ட்ரா பணம் வருது, அந்த பணத்தை வச்சு நீங்கள் நல்ல நலத்திட்டங்கள் பண்ணலாம். ஆனால் இங்கே உபரி நிதியே இல்லை, பட்ஜெட் போடுறதுக்கே இங்கே தட்டுப்பாடு.
அதுவும் எங்க நம்ம உபரிநிதியில 26வது இடத்துல இருக்கும். நம்மளுக்கு அப்புறம் ஆந்திரா இருக்கிறாங்க. 26னா 27 மாநிலங்கள் 7 யூனியன் பிரதேசத்துல 26வது இடத்துல இருக்கும். நம்பர் 1 கடன் வாங்கினதுல இருக்கும். நம்பர் 1 கடன், நம்பர் 1 வட்டி கட்டுறது, நம்பர் 1 மார்பக புற்றுநோயில நம்பர் 1, நம்பர் 1 நாய்க்கடியில் நம்பர் 1, நம்பர் 1 ஆக்சிடென்ட்ல நம்பர் 1, நம்பர் 1 தற்கொலைகள் நம்பர் 1. சரிங்களா? இன்னைக்கு ஒரு ஆய்வு சொல்லியிருக்கு, இன்னொரு ஆய்வு சொல்றாங்க, கிட்டத்தட்ட 50லேருந்து 56% வந்து பட்டியலின சகோதரர்களுக்கான வன்முறைகளுக்கான இது வந்து ஏறி இருக்கு. 60% மேலே சிறுமிகளுக்கும் பெண்களுக்கான வன்முறைக்கான கிராஃப் தமிழ்நாட்டில் ஏறி இருக்கு. இதெல்லாம் டேட்டாவாக வருது. இதெல்லாம் மறுக்க முடியுமா நீங்கள்? நம்ம ஆதாரம் இல்லாமலாம் சொல்ல, பொதுவெளியில் எல்லாருமே ஆதாரமாக தான் சொல்கிறோம். இங்கே பொறுப்பு டிஜிபி தானே இருக்கார். தமிழ்நாடுக்கு தனி டிஜிபி இருக்காங்களா? ஏன் டிஜிபி இல்லாமல் எப்படி ஒரு மாநிலம் ரன் பண்ண முடியும்? இன்னைக்கு கரூர் நடந்த சம்பவத்துக்கு யார் காரணம்? ஒரு டிஜிபி இருந்தால் நடந்திருக்குமா? பவர் சிங் ரொம்ப ஸ்பீடாக அந்த பவர்ஸ் போயிருக்கும், உடனே ப்ரொடெக்ஷனாக இருக்கலாம், என்ன ஒன்று நடந்திருக்கலாம்ல. பொறுப்பு டிஜிபி என்ன பண்ணுவார்? கரூர் பிரச்சனைக்கு காரணம் முழுக்க முழுக்க திமுக மட்டும்தான் காரணம். திமுக மட்டும்தான் காரணம். தாவேகா எந்த வகையிலும் காரணம் இல்லைங்க. தாவேகா வந்து லேட்டாக வந்தது காரணம், கூட்டத்தை கட்டுப்படுத்தாமல் அவங்க உணவு கொடுக்காம இருந்ததெல்லாம் ஒரு காரணம், அது மாற்று இல்லை. ஆனால் மக்கள் வந்து வெளியில் வரப்ப தாவேகா தன்னை காப்பாற்றும் வெளில வரமாட்டான். தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. இப்போ நான் இங்கேருந்து வெளியில் பொதுவெளிக்கு போகிறேன்னா என்னை காப்பாற்றிய கடமை இந்த அரசாங்கத்துக்கு இருக்கு. நான் வரிகட்டுற அந்த அரசாங்கத்துக்கு என்னை பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதிமுக பிரச்சார கூட்டத்துக்கு நான் போறேன் அப்படின்னா அந்த பிரச்சாரத்தை கூட்டத்தை தான் அட்டன் பண்ண போறேன். ஸோ அந்த ஒரு அதிமுக நிர்வாகம் தானே சார் என்ன எனக்கு ப்ரொடெக்ஷன் அதுதானே சார். நான் வந்து வேடிக்கை பார்க்க போறேன். நான் அதிமுக கூட்டத்துக்கு போறேன் அப்படின்னும் போது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50% கூட நான் வந்து வர தொண்டனுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? முதல்ல ஒன்று தெரிஞ்சுங்க. திரும்ப திரும்ப வந்து தாவேக்கால வந்து உட்கட்டமைப்பு சரியில்லை அப்படின்னு ஒவ்வொரு அணிலுமே பார்த்துக்கோங்க. இப்போ அதிமுக எடுத்துக்கோங்க, மாணவர் அணி, இளைஞர் அணி, மகளிர் அணி, ஏகப்பட்ட அணிகள் இருக்கு. ஏங்க நாங்கள் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி ஒன்று புரிஞ்சுங்க. நீங்கள் தாவேக்காவை இங்கே நான் சப்போர்ட் பண்ணலைங்க. தயவுசெய்து ஒன்று புரிஞ்சுங்க. தாவேக்கா வந்து அந்த கூட்டங்கள் நடத்துனதில் குறைபாடுகள் இருக்குன்றது நிதர்சனமான உண்மை, மாற்று இல்லை. ஆனால் அந்த மாற்று இல்லை அப்படின்றதுக்காக நீங்கள் 42 பேரை பலிவிடுவேன்னு சொல்கிறது நீங்கள் எப்படி ஏற்றுப்பீங்க? சொல்கிற பாயிண்ட் புரியுதா? மதுரையில் கூட்டம் நடத்துறீங்க, உங்கள் சொல் பேச்சு அவன் கேட்க மாட்டேன்றான். ரைட்டா? திருச்சியில் கூட்டம் நடத்துறீங்க, சொல் பேச்சு அவன் கேட்கல. ஏற்கனவே பூத் கமிட்டி கூட்டம் ஒன்று கோயம்புத்தூர் நடத்தினாரு, சொல் பேச்சு கேட்கல. பின்னாடி வராங்கன்னா வரானுங்க. இப்போ உளவுத்துறை ஒவ்வொன்றா கணக்கிடுங்க. அப்போ 10,000 பேர் தான் வரான்னு தாவேக்கா சொல்கிறாங்கன்னா உளவுத்துறை என்ன சொல்லணும்? சார் 10,000 பேர் வரமாட்டாங்க, 30,000 பேர் வருவாங்க. அதுக்கு தான் உளவுத்துறை ஒன்று வச்சுருக்கோம். உளவுத்துறை எதுக்கு வச்சுருக்கோம்? வருமுன் காப்பம் தான். சார் இவங்க எழுதி கொடுத்துருக்காங்க. 2000 தாவேக்கா சொல்கிறாங்க, 11 நிபந்தனைகள் எழுதி தராங்க. 11 நிபந்தனைகள் படி நாங்கள் செயல்படுவோம். இந்த 11 நிபந்தனைகள் படி நீங்கள் செயல்படலைன்னா அந்த கூட்டத்தை நிறுத்தி அந்த கூட்டத்தை கேன்சல் பண்ணி திருப்பி அனுப்புறதுக்கான பவர் போலீஸ்கிட்ட இருக்கு. ஏன் நீங்கள் யூஸ் பண்ணல? அசாதாரணமான சூழ்நிலை வருதுங்க. துப்பாக்கி சூட்டு எப்போ நடத்துவீங்க? அசாதாரண சூழ்நிலை நடத்துவீங்களா? ஒரு ஆர்டர் வாங்கிடணும்னு சொல்கிறாங்கல்ல, எதுக்கு சொல்கிறாங்க? அசாதாரண ஒரு சூழ்நிலை வரப்போகுது, 10 பேர் செத்தாலும் பரவாயில்ல, 1000 பேர் சாகக்கூடாது அப்படின்ற ஒரு டிசிஷன் வரப்போ தான் எடுப்பாங்க. அப்போ அந்த கூட்டம் அசாதாரணம் என்ன பண்ணுவாங்க? தம்பி இதோட லிமிட், இதுக்கு மேலே போனீங்கன்னா எங்கள் அசாதாரண சூழ்நிலை எங்களால் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியல, இது நாங்கள் நீங்கள் நினச்சதோட இது வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது, இது நாங்கள் பர்மிஷன் தர முடியாது, தயவுசெய்து திரும்பி போவோம், கேன்சல் பண்ணுவோம், இல்லாட்டி அரெஸ்ட் பண்ணுவோம். அரெஸ்ட் பண்ணி தான் 100 பேர் அரெஸ்ட் பண்ண போயிருக்குங்க. நீ 40 பேர் செத்துருக்க மாட்டாங்க. பண்ணல. அப்போ அசாதாரண சூழ்நிலை வரும் கணிக்க வேண்டிய திறன் யார்கிட்ட இருக்கு? ஐஎஸ் கிட்ட தானே இருக்கு. உளவுத்துறை தானே சொல்லணும். உளவுத்துறை அங்கே இருக்கக்கூடிய எஸ்பி கிட்ட சொல்லுவாங்கல்ல, ஐயா நீங்கள் வந்து 10,000 பேர் வருவானா, 500 போலீஸை போட்டிருக்கீங்க, வர்றது 30,000 பேர் இருக்கிறான், பத்தாது, ப்ரொடக்ஷனுக்கு வந்து திருப்பூர்லேருந்து ஃபோர்ஸ் இறக்குங்க, சேலத்துலேருந்து ஃபோர்ஸ் இறக்குங்க, தஞ்சாவூர்லேருந்து ஃபோர்ஸ் இறக்குங்க, 1500 பேர் 2000 பேர் இருந்து பேரிகார்டு இன்னும் அதிகப்படுத்தி நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணால் தான் இந்த கூட்டம் ஒழுங்காக நடக்கும். அப்படி இல்லையா அந்த கூட்டத்தை கேன்சல் பண்ணிட்டு போங்க, டைம் இல்லையா கேன்சல் பண்ணி வெளியில் போங்கன்னு சொல்ல வேண்டிய ஆள் யார்? காவல்துறை. மாண்புமிகு முதலமைச்சர் கையில் இருக்கக்கூடிய காவல்துறை. அங்கே எஸ்பிஐ ஸ்பாட்டில் இல்லைங்க, எஸ்பி ஸ்பாட்டில் இல்லை. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நவீன உபகரணமாக ட்ரோன் வாங்கி கொடுத்துருக்கோம். நம்மளோட வரி பணத்தில் எல்லா காவல்துறை அதிகாரும் ட்ரோன் வச்சுருக்காங்க. ஒரு 10,000 பேர் கூற இடத்துல ஒரு 30,000 பேர் கூட்டிட்டாங்கன்னா உங்கள் ட்ரோனை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் ட்ரோன் மேலே போகிறப்ப கண்ட்ரோல் ரூம் ஃபார்ம் ஆகணுமா இல்லையா? கீழே டக்கு 4 டிவியை போட்டு கண்ட்ரோல் ரூம் வரணும். பெண்கள் எப்படி அதிகமாக இருக்கிறாங்க, ட்ரோன் காட்டும், உடனே அந்த இதில் 10 போலீஸ் போ, அந்த இடத்த கிளியர் பண்ணுங்க, ஆக்சிஜன் கிடைக்கல, விளக்காவுங்கள. தமிழகத்தினுடைய கடன் சுமை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்கு காரணம் முற்றிலும் வந்து இலவசங்கள் கொடுப்பது மட்டும்தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல, மத்திய அரசு நிதி தரல அப்படின்றது நீங்க முன்னாடி சொன்னீங்க. அதுக்கு ஒரு தரவுகளா இருக்கக்கூடிய சிஏஜி ரிப்போர்ட் இப்போ வந்திருக்கு. ஏடிஎம்கே ஆட்சி செய்யறப்ப மத்திய அரசுக்கு வந்து மத்திய அரசு 2,50,000 கோடி கொடுத்துருக்காங்க. அதே திமுக ஆட்சி செய்யறப்ப 3,70,75,000 கோடி வந்திருக்கு. டிஎம்கே ஆட்சி செய்யறப்ப வருவாயும் அதிகமாக இருக்கிறது, கடனும் அதிகமாக இருக்கிறது. நல்லது.
வருவாயும் அதிகமாக இருக்குது, கடனும் அதிகமாக இருக்குது. அப்போ புத்துணர்வு ஒப்பந்தம் எப்படி போட்டிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 922 புத்துணர்வு ஒப்பந்தம் போட்டு 10 லட்சம் பேருக்கு வந்து நாங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 60,000 முதலீடு ஈர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறாங்கன்னா, டிஎம்கேல 10 லட்சம் முதலீடு நாங்கள் ஈர்த்துட்டோம் அப்படின்றாங்க. டேட்டா வைஸு, பேப்பர் வைஸு 60,000 கோடி தான் இன்னைக்கு வரையும் டேட்டா வந்துருக்கு. 10 லட்சம் கோடி எங்கே இருக்குது, 60,000 கோடி எங்கே இருக்குது? இங்கே எப்படி ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். எடப்பாடி அவர்கள் ஏன் இந்த டேட்டாவை கொடுக்குறாருன்னா, அவர் டேட்டாவில் ஆட்சி செய்யறதை விட பல கோடி அதிகமான வருமானம் அவங்களுக்கு வந்திருக்கு. வருமானமும் அதிகமாக இருக்கு, கடனும் அதிகமாக இருக்கு. அப்போ வருமானம் அதிகமான கடன் கம்மியானுமா இல்லையா? கரெக்டா? ரொம்ப சிம்பிளா சாமானியன் புரிய மாதிரியே பேசுவோம். வருமானம் அதிகமாயிடுச்சு, அப்போ வருமானம் அதிகமான கடனை நீங்கள் கட்டி கடனை கம்மி பண்ணல, வருமானத்தையும் அதிகப்படுத்துறீங்க, கடனையும் அதிகப்படுத்திங்கன்னா எப்படி உங்களுக்கு ஜிடிபி growth இருக்கும்? அப்போ நீங்கள் இலவசங்களை நோக்கி நகர்றீங்க. இலவசம் கொடுக்கக்கூடாதுன்ற கான்செப்டில் வரல. இலவசங்களை கொடுக்குற ஆர்வத்தை தொழிற்சாலைகள் கொண்டு வந்து வேலை வாய்ப்பை அதிகப்படுத்தி நம்ம ஜிடிபி உயர்த்துறதுக்கான வேலைகளை பண்ணுங்க. கடனை வாங்கி வாங்கி நாங்கள் ஜிடிபி உயர்த்தணுன்றது ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இன்னைக்கு கோயம்புத்தூர் வந்து இந்தியாவின் மான்செஸ்டர் சொல்கிற கோயம்புத்தூரில் பீக் அவருக்கு கரண்ட்டுக்கு ஸ்பெஷல் சார்ஜ் போடுறீங்க, சர்சார்ஜ் போடுறீங்க. அந்த சார்ஜ் இந்த சார்ஜ் கரண்ட்டை போட்டு கொள்றீங்க. அவனை போட்டு அந்த கரண்ட் எல்லாம் கம்மி பண்ணுன்னு கேட்குறான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? விவசாயிக்கு நாங்கள் இலவசமாக கரண்ட் கொடுக்குறோம், அதனால இதை ஏற்றுறோம் அப்படின்னு எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒருத்தர் வந்து கட்டுறாங்க. இப்போ நம்ம மிடில் கிளாஸில் வந்து கரண்ட் கண்டிப்பாக வேணும், அதனால எங்களுக்கு 62% ஏற்றினாலும் நம்ம தலையெழுத்துன்னு கட்டுறோமா இல்லையா? அதுலேயும் நம்ம என்ன சொன்னோம், அந்த 68% நீங்கள் மாதம் கணக்கிட்டா 30% கம்மியானுங்கள? 1000 யூனிட்டுக்குள்ள தானே ஓடும் எனக்கு. இப்போ நீங்கள் மாதம் 18 கொண்டு வந்துட்டீங்கன்னா ஸ்மார்ட் மீட்டர் வந்து அந்த விசுவாசனமே சொல்கிறேன், பொருத்திட்டு இருக்காங்க, பொருத்துவாங்க, இன்னும் பொருத்துவாங்க. ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துறாங்களா? 2021 வந்தோன்னா ஸ்மார்ட் மீட்டர் எல்லா வீட்டுக்கும் பொருத்திடுவோம் சொன்னாங்களா இல்லையா? ஸ்மார்ட் மீட்டர் பொருத்திருந்தா நம்ம ஒவ்வொரு மாசமும் 5000 எக்ஸ்ட்ரா கட்டுறோமே, வருஷத்துக்கு 60,000 ரூபா கட்டுறோமா இல்லையா? இன்னைக்கு 5 வருஷம் ஆயிராங்க, 20 கிட்டத்தட்ட எவ்வளவு கட்டுறோம் நம்ம? இப்போ 20,000 ரூபாய் நம்ம கை விட்டு தரங்க, கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபா கையை விட்டு தரேன் வருஷத்துக்கு. 4.5 வருஷத்துல கரண்ட்டுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நான் கொடுக்குறேன். இதே நீங்க வந்து ஸ்மார்ட் மீட்டரை பொறுத்தீங்கன்னா 50% எனக்கு 500 யூனிட்டுக்குள்ள போயிருக்கும். நான் 500 யூனிட்டை தாண்ட மாட்டேன். எனக்கு அழகா 5000 பேர் எவ்வளவு வரும்? எனக்கு வந்து 2000 ரூபா, 2500 ரூபா, இல்லை 1500 ரூபா எவ்வளோ தானே வரும்? இதெல்லாம் புரியணும்ல, மக்களுக்கு புரியணும்ல. சொத்து வரியும் அப்படிதான் சொல்லி எல்லாத்துக்கும் மத்திய அரசு சொத்து வரியும் மத்திய அரசு ஏற்ற சொல்லிடுச்சு. குழாயில தண்ணி வரல, மத்திய அரசு ஜல்ஜீவன் திட்டத்தை சொல்லி நிப்பாயிட்டாங்க. விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க. PM கிசான் நிதியை வந்து தராம விட்டார் மோடி. மெட்ரோவில் வந்து இது 2ஆம் கட்ட பணிகள் தொடங்கப்படல. மெட்ரோவுக்கு வந்து மத்திய அரசு பணம் நல்ல கேளுங்க. ஜிஎஸ்டி வருவாயின்றது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அதற்கான பங்களிப்பை மத்திய அரசு கொடுத்தே ஆக வேண்டும். இயற்கை பேரிடர் நிதி இப்போ 950 கோடி இப்பயே கொடுத்தாச்சு. இயற்கை பேரிடர் நிதி ரிலீஸ் பண்ணியாச்சு. அட்வான்ஸாக பணம் போயிடுச்சு. எல்லாம் கேட்டுங்க, அட்வான்ஸாக பணம் போயிடுச்சு. சரிங்களா? நேற்று கூட இன்னைக்கு கூட எங்களோட மாநிலத்தில் நயனார் அவர் சொல்லியிருக்காரு, 950 கோடி கொடுத்துட்டாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. இந்த மாதிரி மக்கள் மழை வெள்ளத்தில் போனக்கூடாதுன்னு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 5000 கோடி எப்பயோ ரிலீஸ் பண்ணியாச்சு. இன்னைக்கு வரையும் அதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னே தெரில. இன்றைக்கும் சின்ன மழைக்கு சென்னை எப்படி தத்தளிக்குன்றது அப்படின்றது திமுக ஆட்சியினுடைய சான்று. எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி.